வணக்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா போயிட்டு வந்த விஜயவாடா முடிச்சாச்சு அந்த ட்ரிப்பு, லாங் ட்ரிப்பு. வண்டி உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா நம்ம பார்க்கும்போது வண்டியில போயிட்டு வந்ததுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராப்ளம் அடிக்கடி போயிருந்தது ஒரு 2 வாட்டி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுது. அதாவது வண்டி ரன்னிங்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. அது ரன்னிங்லயே இருக்குதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா திருப்பி பிக்கப் ஆயி ஆன் ஆயிடுது இன்ஜின். இன்ஜின் ஆன் ஆகி போயிட்டே இருக்கு கன்டினியூவா. இப்ப இந்த மாரி ப்ராப்ளம் நம்ம பேட்டரியில இருக்கிற லிவர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி எதனா லூஸ் கனெக்ஷன் இருந்தாலோ, இல்ல எதனா ஒயர் எதனா ஃபால்ட் இருந்தாலோ அந்த மாரி வர வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கிலோமீட்டர் ஆயிப்போச்சு. 2வது ஆல்ரெடி நான் வண்டி எடுத்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஆச்சு. ஆனா 2000 கிலோமீட்டர்ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதனால நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம காவாங்கரையில இருக்கிற எம்.எம். மகேந்திரால சர்வீஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்கோம் வண்டிய. அங்க இந்த ஃபால்ட்டை நம்ம சொல்ல போறோம். சொல்லிட்டு அந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிட்டு கையோட ஃபர்ஸ்ட் சர்வீஸும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வர போறோம். அதுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம் இப்போ. வண்டி ஓட்டுறதுல எந்த ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ன்னும் போது நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. மேக்சிமம் அதோடைய என்னென்னலாம் இன்ஜின்ல லெவல் இருக்கு, என்ன ஃபால்ட் இருக்குன்னு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி பண்ணி காமிச்சிருவாங்க நம்மளுக்கு. மிச்சப்படி எதுவும் சேஞ்சஸ்லாம் மேக்சிமம் பண்ண வாய்ப்பு இல்லை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபால்ட் பார்த்துட்டு உடனே தந்துருவாங்களான்னு தெரியல. போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்மளும் இது என்ன கண்டிஷன் தெரியலல்ல. இது லிவர் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா இது நம்ம எங்கன்னா லாங் டிரைவ் போகும்போது திருப்பி இதே மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு அது பிரச்சனையை தான் கொடுக்கும். நம்ம டக்குன்னு வேற எங்கன்னா சர்வீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கஷ்டமாயிடும். அதனால இந்த சர்வீஸில் நம்ம இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கையோட இந்த விஷயத்த சொல்லி இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பி போயின்னு இருக்கோம். வண்டியில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஓட்டியது பார்த்தீங்கன்னா, 1938 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் நம்ம. 2000 கிலோமீட்டருக்குள்ள நம்ம சர்வீஸ் பண்ணிடணும். இல்லைன்னா அது நெக்ஸ்ட் 2000 கிராஸ் ஆகி நம்ம எடுத்துன்னு போய் விட்டோம்னா, அது செகண்ட் சர்வீஸுக்கு போயிடும்னு சொன்னாப்புல ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் சர்வீஸ் போகும்போது நம்ம அதை திருப்பி எதனா எடுக்கணும்னா சார்ஜஸ் எதனா போடுவாங்களான்னு தெரியல. செகண்ட் சர்வீஸ் எடுக்கும்போது சார்ஜஸ் எதனா அடிஷ்னல் சார்ஜஸ் எதனா போடுவாங்கன்னு நினச்சேன். அதனால தான் சரி சொல்லிட்டு 1938 கிலோமீட்டர் இருக்கும்போதே நம்ம விட்டுருவோம். டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம ஏன் அதுக்குன்னு திடீர்னு எங்கன்னா கிளம்புனோம்னா கிலோமீட்டர் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு கஷ்டமாயிடுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்பயே எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை விட்டுட்டு சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயின்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. ஏதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால அந்த மாதிரி சொல்கிறேன். 2வது போக போக தான் இந்த வண்டியோட கண்டிஷனே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின ஆர்வத்தில் இருக்கிறதுனால அப்படிதான் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இந்த வண்டின்னு இல்லை, நீங்கள் எந்த வண்டி வாங்கினாலும் ஆரம்பத்தில் பிடிச்சி வாங்குற வண்டியை நீங்கள் எப்பயுமே என்ன சொல்லுவீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்குது, ஆஹா ஓஹோ நீங்கள் அது ஓட்ட ஓட்ட தான் தெரியும் அதில் வர ஃபால்ட்டா. 2வது அவங்க பண்ணுற சர்வீஸும் தான். அதனால நம்ம வண்டி வாங்கின உடனே எப்பயுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஓட்ட ஓட்ட தான் அதோடைய விஷயம் வெளியே வரும். ஆனால் இது வரைக்கும் எனக்கு இந்த வண்டி வாங்கி தார் ராக்ஸ் வாங்கி இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்ததே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியில அடிக்கடி இந்த மாதிரி 2 ஃபால்ட்டு, பேட்டரி டிஸ்சார்ஜ் ப்ளீஸ் ஸ்டார்ட் த இன்ஜின் சொல்லிட்டு டிஸ்பிளேல மெசேஜ் 2 வாட்டி வந்திருக்குது. இதை நம்ம அங்கே போயிட்டு சர்வீஸ் சென்டரில் சொல்லிட்டு என்ன ஃபால்ட்டை ரெடி பண்ணி தர முடியுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம கையோட சர்வீஸ் பண்ணி கையோட வந்துடுவோம். ஏன்னா இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸு. அதை முடிச்சுட்டு கையோட கொஞ்சம் அங்கே காவாங்கரையிலேருந்து பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் வேலைங்க இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கையோட வந்துடணும். அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டு அதுக்கடுத்து அதில் என்ன சுச்சுவேஷன் ஆச்சுன்றதை நம்ம போய் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன நிலவரன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடுத்து ரெட் ஹில்ஸ் வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம கிளம்பி காவாங்கரைக்கு போயிட்டு எம்.எம். மகேந்திரா ஷோரூமில் சர்வீஸுக்கு விடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாச்சு. இப்போ நம்ம ஷோரூம் கிட்ட தான் போயின்னு இருக்கோம். நான் என்ன நினச்சிருந்தேன், இதை நம்ம எடுத்த இடத்துலையே சர்வீஸ் விடணும்னு நினச்சிட்டு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியில் ஷோரூம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து தெருவிலே அந்த ஷோரூம் இருக்கிற மகேந்திரா ஷோரூம் இருக்கிற கார் ஷோரூமில் இருக்க பக்கத்து தெருவிலேயே தான் மகேந்திரா சர்வீஸ் சென்டர் இருக்குது. நம்ம மகேந்திரா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியிலுக்கு எடுத்துகிட்டு போய் தான் அங்கே சர்வீஸ் பண்ணணும் காரை அப்படின்னு நினச்சிருந்தேன் நான். அப்புறம் நம்ம சேல்ஸ் மேனேஜர் உதய் என்ன சொன்னார்னா, இல்லை சார் உங்களுக்கு கிட்டன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்.எம். மகேந்திரா தான் கிட்ட உங்களுக்கு. ஏன்னா அது ஜென்ரல் எம்.எம். மகேந்திராலேயும் பண்ணலாம். மகேந்திராவில் இருக்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது காமனான சர்வீஸ் சென்டர். நீங்கள் மகேந்திராவில் எந்த வண்டி எந்த ஷோரூம்லேருந்து எடுத்து வந்தாலும் அங்கே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால
நம்ம இங்கே இருக்கிற காவாங்கரையில் இருக்கிற மகேந்திரா ஷோரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து குறைஞ்சபட்சம் அது ஒரு 25 கிலோமீட்டர் வரும், 20 கிலோமீட்டர் கிட்ட வரும் அந்த ஷோரூமுக்கு போகிறதுக்கு. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மகேந்திரா கிவிராஜ் மகேந்திரா ஷோரூம் போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் கிட்ட வரும் காவாங்கரையிலேருந்து. நமக்கு அது வரைக்கும் பரவாயில்ல, பக்கத்துலேயே இது இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்மளும் பக்கன்றதுனால கொஞ்சம் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். எதனா ஒரு ஃபால்ட்டுனா கூட டக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இது சர்வீஸ் சென்டருக்கு வந்தாச்சுங்க. இப்போ இங்கே சர்வீஸ் விட்டுட்டு என்ன கண்டிஷன் ஏதுன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஷோரூமில் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் வண்டி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 டைம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் இடத்துல வந்து 2 டைம் வந்து மகேந்திராவில் வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துருக்குறோம். அதுதான் வந்து அந்த 2 வாட்டி வந்து லாங் டிரைவ் கேட்டு நம்மளுக்கு கொடுக்கல. 2வது இங்கே புக்கிங்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த ஷோரூமில். அதனால தான் நம்ம இந்த இடத்துல வண்டி எடுக்கல. நம்ம லாஸ்ட் டைம் 2 தடவை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்ததே வந்து இந்த ஷோரூமில் தான் நம்ம எடுத்தோம், எம்எம்ல. அதனால தான் வந்து இங்கே நம்ம வரதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இது காமனான ஷோரூம்ன்றதுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ்க்கு விட்டுட்டு இங்கே வண்டியை இங்கேருந்து நம்ம ரிட்டர்ன் எடுத்துகிட்டு என்ன கண்டிஷன்ன்றதை நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா உடனே ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு போய் நான் கால் பண்ணி கேட்டுட்டு தான் வண்டி எடுத்து வந்தேன். ஏன்னா 1 டே 2 நாள் ஆச்சுன்னா எனக்கு வண்டி வெளியே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் நான். சரி ஓகேங்க, நான் கொடுத்துறேன் குயிக்கான்னு சொல்லியிருக்காங்க. வண்டி சர்வீஸுக்கு விட்டாச்சுங்க. நம்ம விட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு விட்டுருக்கோம். 2 ஹவர் ஆகும்னு சொன்னாப்புல. சரி ஒரு 1 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கையோட வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணுறோம். வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நம்ம கம்ப்ளைண்ட்லாம் சொல்லியிருக்கோம், என்னென்ன ஃபால்ட்டுன்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க. நம்ம சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வண்டியை நல்லா நீட்டாக க்ளீனாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு என்னென்னலாம் ஜென்ரல் செக்கப்போ அது வரைக்கும் முடிச்சிட்டாங்க. பில்லு பார்த்தீங்கன்னா 0 பேலன்ஸ் தான் பில்லு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து சார்ஜ் கிடையாது. செகண்ட் சர்வீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 8,000 வரும்னு சொன்னாங்க. வண்டியை நீட்டாக வந்து வாட்டர் வாஷ் பண்ணி கிளியராக கொடுத்துட்டாங்க. நம்ம சொன்ன கம்ப்ளைண்ட்டையும் முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அப்படி முடியல. அது என்ன ஃபால்ட் ஆச்சுன்னா, நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து லிவர் அடிக்கடி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, பேட்டரி வந்து இன்ஜின் ஸ்டாப் ஆகிடுறதுனால பேட்டரியில் இந்த மாதிரி சிம்பிள் வருதுன்னு சொன்னோம்ல, அது திருப்பியும் நம்ம வண்டி எடுத்து வந்துட்டு டோல் வரைக்கும் வரும்போதே நம்மளுக்கு அந்த எரர் வந்துருச்சு டிஸ்பிளேல. திருப்பியும் நான் ஃபோன் பண்ணி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் லோக்கலில் இருக்கிற மகேந்திராவில் ஃபால்ட்டு பார்த்து கொடுத்துட்றேன்ட்டாரு.